Hi guys, welcome to Step by Step Max channel. இப்போ நம்ம exercise 1.2ல first sum பார்ப்போம். Let A equal to set of all 1, 2, 3, 7 and B equal to set of all 3, 0, -1, 7 கொடுத்துருக்காங்க. Aன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, Bன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிறச்சு நம்ம Aக்கும் Bக்கும் ரிலேஷன் மேக் பண்ணால் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, R1, R2, R3, R4ன்னு. இதில் இருக்க ஆர்டர் பேர் வந்துட்டு ஏக்கும் பிக்கும் நம்ம ரிலேஷன் மேக் பண்ணுறோம்ல, அந்த ஆர்டர் பேரில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி ஆகுதா என்னன்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அப்படி ஆச்சுன்னா இந்த R1, R2, R3, R4 ரிலேஷன் மேக் பண்ணதுன்னு அர்த்தம். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ரிலேஷன் மேக் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேவா? இதை நம்ம ஷார்ட்கட்டாகவும் நம்ம வந்துட்டு ரிலேஷன் மேக் பண்ணதா என்னென்னு பார்க்கலாம், அண்டு டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். கிவன் தட் கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கிறோம். ஏன்ற செட் எழுதிக்கிறோம், பின்ற செட் எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு ஏக்கும் பிக்கும் க்ராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி பண்ணுறச்ச 1க்கு 3 மேப் பண்ணால் 1, 3ன்னு ஆர்டர் பேர் கிடைக்கும். 1க்கு 0 மேப் பண்ணால் 1, 0ன்னு ஆர்டர் பேர் கிடைக்கும். 1க்கு -1 மேப் பண்ணால் 1, -1ன்னு கிடைக்கும். 1க்கு 7 மேப் பண்ணால் 1, 7 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கணும். செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பிக்கு இருக்கிற எல்லா நம்பர்ஸ் கூட நம்ம ரிலேஷன் மேக் பண்ண போகிறோம். 2 கூட 3 மேப் பண்ணால் 2, 3, 2க்கு 0 மேப் பண்ணால் 2, 0, 2க்கு -1 மேப் பண்ணால் 2, -1, 2க்கு 7 மேப் பண்ணால் 2, 7. அதே மாதிரி தேர்ட் எலமெண்ட் எடுத்தால் இந்த ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற 7 எடுத்தால் அதில் எடுத்து இப்போ ரிலேஷன் மேக் பண்ணால் இந்த ஆர்டர் பேர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போது ஏ கிராஸ் பியில் நம்ம ஆர்டர் பேர்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டு R1 ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2, 1ன்னு ஒரு ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. 7, 1ன்ற ஒரு ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் பேர்ஸ் வந்துட்டு ஏ கிராஸ் பின்னு ஒரு ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆர்டர் பேர் கூட சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது இருக்குதான்னு பார்க்க போகிறோம். இப்போ 2, 1ன்ற ஆர்டர் பேர் இதில் இருக்குதான்னு பாருங்கள். 2, 3, 2, 0, 2, -1 தான் இருக்குது. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 2, +1ன்னு இருக்குது. இங்கே -1ன்னு இருக்குது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த ஆர்டர் பேரும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ 7, 1 இருக்கா பாருங்கள். இதில் இங்கே 1, 7 தான் இருக்கே தவிர 7, 1 கிடையாது. ஸோ இப்போ இதில் இருக்க ஆர்டர் பேர் வந்துட்டு ஏ கிராஸ் பியில் ஆர்டர் பேரில் இல்லை. அதனால் இட் இஸ் நாட் அ ரிலேஷன். இது ரிலேஷன் கிடையாது. எதில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ எலமெண்ட் ஆஃப் 2, 1, 7, 1 இன் ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பியில் 2, 1, 7, 1ன்ற ஒரு ஆர்டர் பேரே இல்லை. ஸோ அதனால் R1 வந்துட்டு ரிலேஷனை மேக் பண்ணலை. எதில் மேக் பண்ணலை? ஏ கிராஸ் பின்றதில் மேக் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஷார்ட்டாக பார்க்கணுன்னா இப்போது 2ன்றது ஏல இருக்க எலமெண்ட், 1ன்றது பியில் இருக்க எலமெண்ட். ஓகேவா? இப்போ 2 ஏல இருக்கா பாருங்கள், இருக்குது. இந்த 1 பியில் இருக்கா? இல்லை, -1 தான் இருக்குது, +1 கிடையாது. அப்போ இது ரிலேஷன் மேக் பண்ணலை. இப்போது இதில் பாருங்கள், 7 ஏல இருக்கா? இருக்குது. 1 பியில் இருக்க எலமெண்ட் தானே. இப்போ 1 பியில் இருக்கா? கிடையாது. அப்போ இது ரிலேஷன் மேக் பண்ணலாம். இதுதான் ஷார்ட்கட்டுன்னு சொன்னேன். இப்படி பார்த்தா நம்ம ரிலேஷன் ஆர்டர் பேர்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா அது டீட்டெயிலாக பார்க்குவோம். இதே ஷார்ட்டாக பார்க்கணுன்னா இப்படி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் ஏ, செகண்டில் இருக்க எலமெண்ட் பி. ஸோ அப்படி ஷார்ட்டாக பார்த்தோன்னா நம்மளுக்கு இதில் வந்துட்டு ரிலேஷன் மேக் பண்ணன்னு அர்த்தம். இப்போது செகண்ட் பாயிண்ட் என்னென்னா R2 ஈக்குவல் டு -1, 1ன்னு ஒரு ஆர்டர் பேர் இருக்குது. இந்த ஆர்டர் பேர் ஏ கிராஸ் பியில் சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கான்னு பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். -1, 1ன்ற ஆர்டர் பேர் இதில் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? இதில் இருக்கா பாருங்கள், கிடையாது. நம்மளுக்கு 1, -1 தான் இருக்குதே தவிர -1, 1 கிடையாது. ஸோ இந்த R2 ரிலேஷனை மேக் பண்ணல, ஏ கிராஸ் பி கூட ரிலேஷனை மேக் பண்ணல. ஏன்னா இப்போ -1 ஏவோடைய எலமெண்ட், 1 பியோடைய எலமெண்ட். பட் இதில் பாருங்கள், 1 தான் ஏவோடைய எலமெண்ட்டாக இருக்குது, -1 தான் பியோடைய எலமெண்ட்டாக இருக்குது. அப்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. -1, 1ன்னு இதில் இருந்திருந்தால் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி ஆகலை. அதனால் it is not a relation. There is no element of -1, 1 in A cross B. A cross Bயில் -1, 1ன்ற ஒரு ஆர்டர் பேர் கிடையாது. ஸோ R2 ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? எதுக்கு ரிலேஷன் கிடையாது? ஏ கிராஸ் பிக்கு ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ தேர்ட் பாயிண்ட், R3யில் வந்துட்டு 2, -1 ஒரு ஆர்டர் பேர் இருக்குது,
7,7ன்னு ஒரு ஆர்டர் பேர் இருக்குது, 1,3ன்னு ஒரு ஆர்டர் பேர் இருக்குது. மொத்தம் 3 ஆர்டர் பேர் இருக்குது. இந்த 3 ஆர்டர் பேரும் A cross Bயில் இருக்கான்னு பார்க்கணும். 2,-1 இருக்கா பாருங்கள், 2,-1 இதோ இருக்குது. அப்போ இந்த ஆர்டர் பேர் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. 7,7 இருக்கா, இதோ இருக்குது 7,7. அப்போ இந்த ஆர்டர் பேரும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. 1,3 இருக்கா, 1,3 இருக்குது. ஸோ அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை இருக்குது. ஸோ அப்போ R3ன்றது ரிலேஷன் இந்த A cross B கூட சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ எஸ், இட் இஸ் அ ரிலேஷன். ஓகேவா? 4th பாயிண்ட், R4 ஈக்குவல் டு set of all 7,-1, 0,3, 3,3, 0,7. இதில் 4 ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. இந்த 4 ஆர்டர் பேருமே இந்த A cross Bயில் சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கான்னு பார்க்கணும். இப்போ 7,-1 இருக்கா, 7,-1 இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பேர் சாட்டிஸ்ஃபை இருக்குது. 0,3 இருக்கா, 0,3 கிடையாது. 3,0 தான் இருக்கே தவிர 0,3 கிடையாது. ஸோ இந்த ஆர்டர் பேர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. 3,3 இருக்கா, 3,3 இருக்குது. 0,7 இருக்கா, இல்லை 7,0 தான் இருக்கே தவிர 0,7 இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். இதில் இருக்க எல்லா ஆர்டர் பேருமே சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கணும். பட் இதில் 2 மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, மீதி 2 சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ R4 வந்துட்டு ரிலேஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். There is no element of 0,3, 0,7 in A cross B. 0,3யும் 0,7ம் A cross Bன்ற ரிலேஷனில் கிடையாது. ஸோ R4ன்றது ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ரிலேஷன் டாபிக் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஓகேவா? எப்பவுமே ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் A, செகண்ட் எலமெண்ட் B, அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஷார்ட்டாக நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஏல இருக்கா, செகண்ட் எலமெண்ட் பியில் இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் நம்ம ரிலேஷன் இருக்கா நாட் அ ரிலேஷனான்றதை நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? டீட்டெயிலாக பார்த்தா இப்படி பார்க்கலாம். சரியா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2லேருந்து செகண்ட் சம் பார்ப்போம்.